நான் சேர்த்துக்கிறேன். நான் என்ன பண்றது? ஐயா அம்மா எல்லாரும் கவனிங்க. இது வந்து பந்து இருக்குது. பந்து வந்து அப்படியே எரிஞ்சா அங்கங்க போய் செதறி விழுகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் வீட்டு சொல்றேன், 1வது ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நான் என்ன நடத்துறது ஆமா போடணும், அவ்வளவுதான். ரைட். இதுல எத்தனை பந்துகள் இருக்குன்னு பாருப்பா. எத்தனை பந்துகள் இருக்கு டக்குன்னு சொல்லணும். கலர் சைஸ் எல்லாம் பண்ணி போடுங்க. அவர் எத்தனை பந்துகள் இருக்குன்னு சொன்னாரு? அதான் கேட்கணும். காரை அங்க விடணும். எத்தனை பந்துகள்? 12 பந்துகள். 12 சொன்னோடி ஞாபகத்துக்கு என்ன வருது? நான் நடத்தவே இல்லையே. 12 என்ன ஞாபகத்துக்கு வருது? மாதங்கள் ஞாபகம் வருது. 12 எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12 அப்ப சொல்லித்தாரேன். 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இப்போ அவங்க 12 உயிரெழுத்துக்களை பார்க்க போறாங்க. 2, 4, 6, 8, 10, 11. ஐயா சந்தோஷியா சேர்ந்துங்க, அவரையும் சேர்த்துக்குவோம். 12 அப்படின்னா 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இப்போ 12 பந்துகள்ல ஐயா ஐயா கொடுங்க. சின்ன பந்து எத்தனை இருக்கு பாருங்க. டக்கு சொல்லுங்க. எத்தனை பந்துங்கய்யா? 5 பந்துகள் இருக்குது. அப்பனா நான் சொல்றேன் 12 அப்புறம் நீங்க சொல்லுங்க எனக்கு என்ன வேணும்? அப்படிதான் சொல்லும்போது கதை படிச்சுட்டாங்க. சத்தியமா இருக்கு. பழமொழிக்கு பரிசு கதை 7 இருக்கு. ரைட். ஐயா ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் உள்ள மாணவர் 12 பந்துனாரு. 2வது உள்ள மாணவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்? சின்ன பந்து எத்தனை கேட்டேன்? 5னாரு. அடுத்த உள்ளவர்கிட்ட எத்தனை கேட்டேன்? 7 தான். ஐயா அதுல 5 இருக்கும், திருப்பி ஒரு 5 இருக்கும். 2 மட்டும் இருக்கு. என்ன கலர் பந்துங்க இருக்கு? 2 கிரீன்லாம் இருக்குது. அதுல 5 இருக்கும். நான் 2 பந்து மட்டும் ஒரு கலர்ல இருக்கும். காவி நிறம், ஆரஞ்சு. ரைட். இப்போ 2க்கு என்னதான் விளக்கம் தெரியுமா? நீ வந்து எல்கேஜி 1வது சேர்றதுக்கு முன்னால ஏதோ ஆங்கில பள்ளியில படிச்சு. இப்போ ஐயா இங்க வாங்க. நீங்க அவருக்கு கொடுங்க. ஸ்டூடெண்ட் நான் வந்து அந்த பந்துல ஃபுல்லா எழுதிட்டேன், உயிரெழுத்துக்களை எழுதி வச்சிருக்கேன். கொடுங்க. கொடுங்க. இவருக்கு ஈ கொடுங்க. இவருக்கு ஈ கொடுங்க. இவருக்கு ஊ கொடுங்க. இவருக்கு ஊ கொடுங்க. இவருக்கு ஏ கொடுங்க. இவருக்கு ஐ கொடுங்க. ஐ ஐ ஐ. இவருக்கு ஓ கொடுங்க. இவருக்கு ஓ கொடுங்க. அக்க ஆயுதத்து பாருங்க. அக்க ஆயுதத்து தமிழையா? ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ. பாருங்க சொல்லுங்க. ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ. இப்போ சொல்லுங்க. ஆ நான் சொல்லி எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சொன்னால் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சொல்லுங்க. இப்போ அதை நான் சொல்றேன். இதுல நான் சொல்லி கொடுக்கறதுல என்ன வேறுபாடு இருக்குங்கிறத நீங்க கடைசியில சொல்லணும். எல்லாரும் எந்திரிங்க, தூங்குவீங்க. இதான் சான்ஸ். பக்கத்துல உங்களை டப்புன்னு அடிச்சுக்கலாம். உடற்பயிற்சி நல்லதுமா உடம்புக்கு. நல்லா குடிச்சா பசி நல்லா எடுக்கும். ஒரு மணிக்கு நல்லா சாப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு என்ன எழுத்துன்னு தெரியுமில்ல? அப்படின்னா நான் என்ன சொல்லிக்கிறேன். இப்போ ஏன் ஒரு
ஏன் ரெண்டு பேர் போடணும்? மாத்திரை, ரெண்டு மாத்திரை. அதே மாதிரி ஏன் சின்ன பந்து பெரிய பந்து சொல்றோம்? சாதாரண ஒரு பந்தை வச்சு மொத்தம் 70க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் விளையாட்டு விளையாடலாம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சிலதை இதை வச்சு நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இந்த பந்துகள்ல உட்காருங்க தரணும். இந்த பந்துகள்ல நம்ம எழுதிடலாம். ஒரு மார்க்கரை வச்சு எழுதிட்டு கிளாஸ்ல நான் தமிழமா தூக்கி போட போறேன். அதை என்ன பண்ணணும்? கரெக்டா கேட்ச் பிடிச்சி அங்க வார்த்தைகள் நான் வச்சிருக்கேன், எழுதி போட்டிருக்கேன். அகவரிசை அம்மா ஆடு கிளை எழுதி போட்டிருக்கேன். இந்த எழுத்துல அம்மாவுக்கு பக்கத்துல இம்மா மட்டும் போட்டுக்கணும், ஆவை போடக்கூடாது. அந்த இடத்துல கொண்டு போய் எந்த எழுத்தை யார் கையில வருதோ அவங்க அந்த எழுத்தை சொல்லிக்கிட்டே வரணும். ஆ ஆ ஆ ஆ ஆன்னு சொல்லி போய் அம்மா அப்படின்னு அந்த பந்தை பொருத்தி விளையாடுகிற போலம் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். இப்போ டக்குன்னு சொல்லணும். ரைட்டா? இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? குறில் நெடில் சொல்லுங்க, ஒரு ஜம்ப் பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே சொல்லணும். இத வச்சு இன்னமும் பண்ணலாம். என்னன்னா குறில் நெடில் வேறுபாட எப்படி சொல்லலாம்னா நான் எளிமையா சொல்லுவேன். குறில் எழுத்து மண்ணை பார்க்கும், நெடில் எழுத்து மின்னை பார்க்கும். மேலனா இப்படி இல்ல. ஆ சொல்லுங்க. ஆ ஆ இ ஈ அப்படி தலையை ஆட்டி ஆட்டி சொன்னா கழுத்து வலி வராது. நமக்கு எப்பவுமே ஒரு பயன் இருக்கணும். நான் அதை சொன்னா தான் பாருங்க, 100 வருஷம் வளரணும் என்ன பண்ணணும்னு சொன்னேன். நம்ம நீங்க போய் பாருங்க, கண்ணாடி முன்னாடி சொல்லி பார்ப்பாங்க. தமிழ் சமைக்கும் சாம்பார் கை தட்டா ரொம்ப நல்லது வைங்க, வீட்டுக்கார கீழே விழுந்துருவாரு. புரியுதா? ஐயா வந்துருங்கய்யா.